ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாமா? பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க. இதை தாண்டி சின்சான், சிங்கம் சார்லாம் வந்திருக்காங்க. இந்த ரேம் சேலஞ்ச் இன்னைக்கு செம்மையா இருக்க போது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. முதல்ல இவங்க கிட்ட இந்த ரேம் சேலஞ்சை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்பவுமே ஒரே காரை மாத்தி மாத்தி நம்ம ஓட்டுவோம்ல, ஆனா இன்னைக்கு வித்தியாசமான காரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நான் சில காரை ட்ரை பண்ண போறேன், நீங்களுமே ஒவ்வொரு வித்தியாசமான காரை ட்ரை பண்ணலாம். மேக்சிமம் எல்லோ கலர்ல நிறைய கார் இருக்கு. அதுல என்ன கார் பிடிச்சிருக்கோ நீங்க ஓட்டி பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? சரி, இப்ப அந்த ரேஸ்லாம் நடக்கிற இடத்துக்கு நான் போயிடுறேன். நான் ஒரு காரை ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கேன். அந்த காரை தான் நான் ஓட்ட போறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தூரம் போறேன். நான் போறதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. எப்பா, நான் முடிவு பண்ண காரு இருக்குன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் முடிவு பண்ண காரு. பா, இந்த கார் செம்மையா போதுங்க. இது பாருங்களேன். எப்பா, ஏறக்குறைய எல்லாருமே ஒரே இடத்துல தான் போக போறோம். இதோ அடுத்தடுத்து வருவாங்கல்ல, சிங்கம் சாரு, டோரிமான்லாம் வருவாங்கல்ல, அவங்களுமே இந்த இடத்துல தான் போவாங்க. அது பாருங்க எப்படி போது பாருங்க. செம்ம வேகமா போறோம் பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, கார் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க, பறக்குதுங்க. நான் லைட்டா தான் இது பண்றேன், கீர் போட்டு ஓட்டுறேன், அதுக்கே எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. ஐயோ, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அச்சோ, நல்ல வேலைங்க. ஐயோ ஐயோ, விழுந்துட்டனா? விழுந்துடக்கூடாது. எப்படியாவது நின்று. அந்த வழி இறக்கமா இருக்குங்க, அதனாலதான் விழுற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அது பாருங்க, யாரைய பினிஷிங் பாயிண்ட் கிட்ட வரப்போறேன். நம்ம வேற ஒரு காரம் ட்ரை பண்ணலாங்க. நிறைய கார் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? வேற ஒரு காரை நம்ம ட்ரை பண்ணலாம். தோ இந்த கார் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கார் கொஞ்சம் வித்தியாசமான காரு. இது பாருங்க, பேலன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ண முடியுது. பின்னாடி பூஸ்டர்லாம் போடுறேன் பாருங்க. அந்த கார்ல பின்னாடி பூஸ்டர் இல்ல, இந்த கார்ல பூஸ்டர்லாம் இருக்கு பாருங்க. ஐயோ சச்சோ, சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தேன். திடீர்னு கண்ட்ரோல் கையை மீறி போதுங்க. சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய கார் இருக்குங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முழு வீடியோவை பாருங்க, அப்பதான் நீங்க எல்லா காரையும் பார்க்க முடியும். ஐயோ, இது பாருங்களேன். எப்பா, பினிஷிங் பாயிண்ட் கிட்ட வந்துட்டேங்க. விழாம வந்துட்டேன். ஐயோ, விழாம வந்துட்டேன். இப்பதான் சொன்னா அதுக்குள்ள விழ போறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, விழுந்துடக்கூடாது. விழலங்க. விழல. ஐயோ, விழாம. ஐயோ, இன்னும் ஒரே ஒரு இடம் தாண்டிட்டேன். ஆனா கார் மட்டும் கவுந்துருச்சுங்க. கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன்டா. பிராங்க்லின் நல்லதான் காரை ஓட்டினா, ஆனா கடைசி நேரத்துல காரை கவுத்து போட்டுட்டாங்கண்ணா. அந்த பிராங்க்லின் 2 கார் ஓட்டினாங்கண்ணா, ஆனா நம்மளால 2 கார்லாம் ஓட்ட முடியாது கண்ணா. நம்ம ஒரு கார் மாசா ஓட்டினாலே போதும் கண்ணா. சரி கண்ணா, நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் கண்ணா. அந்த ரேஸ் நடக்கிற இடம் பக்கத்துல தான் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போறேன். பாத்தீங்களா கண்ணா, எனக்கு ஒரு சூப்பரான கார் தான் கிடைச்சிருக்கு கண்ணா. செம்மையா ஓட்டம் பாருங்க. ஏய், தாண்டு கண்ணா, சூப்பரா போறேனா. சிங்கம் சார்னா சும்மாவா? அது பாருங்க, காரை செம்மையா பேலன்ஸ் பண்றோம் பாருங்க. அந்த பிராங்க்லினே இந்த இடத்துல பயங்கரமா திணறனா, ஆனா இந்த சிங்கம் சாரு திணறவே மாட்டாரு, மாசா போவாரு. அடுத்து மோட்டு இல்ல பட்லு எனக்கு தான்ற மாதிரி கேட்டு வச்சான். நம்ம சூப்பரா இந்த ரேஸ முடிச்சுட்டு பட்லு கிட்ட வேற ஒரு காரை தந்துடலாம். பட்லு எடுத்துப்பான், நம்ம என்ன தரது, பட்லுவே வேற காரை எடுத்துப்பான். கண்ணா, எப்படி சுத்துது பாருங்க கண்ணா. இருந்த கண்ணா, நான் பினிஷிங் பாயிண்ட் கிட்ட வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச தூரம் தான் கண்ணா. அது பாருங்க, பினிஷிங் பாயிண்ட் கண்ணுக்கு தெரியுது பாருங்க கண்ணா. அந்த வலையெல்லாம் இருக்குல்ல கண்ணா, அதுதான் பினிஷிங் பாயிண்ட் கண்ணா. பினிஷிங் பாயிண்ட் கிட்ட வரப்போறாங்கண்ணா. அடுத்ததா பட்லு தானே வரப்போறாங்கண்ணா. இருங்க, நம்ம ரேஸ முடிச்சிடலாம் கண்ணா. அவ்வளவுதான் கண்ணா, நம்ம ரேஸ முடிச்சிட்டோம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். சிங்கம் சார் பயங்கரமா பேசிக்கிட்டே அந்த ரேஸை முடிச்சிட்டாரு. நம்மளும் அதே மாதிரி ரேஸை சூப்பரா முடிக்கணும். சிங்கம் சாருக்கும் பிராங்க்லினுக்கும் சூப்பரான கார் கிடைச்சது. நமக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கார் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம செம்மையா இந்த ரேஸை ஓட்டிடலாம். சரி, நமக்கு என்னதான் கார் கிடைக்குதுன்றத போய் பார்த்துடலாம். பரவாயில்லையே, நமக்கு ஒரு மாதிரி அந்த குட்டியான டைப்ல ஒரு கார் தான் கிடைச்சிருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த காரே சூப்பரா தான் போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, கார் செம்மையா போகுது பாருங்க. ஜம்ப் பண்ணி போதுங்க. இது பாருங்க. ஐயோ, இடிச்சு எங்கேயாவது இடிச்சா பிரச்சனை, இடிக்காம போயிட்டா நம்ம ஈஸியா போயிடலாம். இப்போ வரைக்கும் இடிக்காம தான் போயிட்டு இருக்கேன். சூப்பர். பினிஷிங் பாயிண்ட் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, பினிஷிங் பாயிண்ட் வரைக்கும் இடிக்காம போயிடணும். அடுத்து கார் யாரு? இந்த டோரிமான் தான் கேட்டான். டோரிமானுக்கெல்லாம் ஸ்டியரிங் எப்படிதான் 10 தெரியல, 8 தெரியல. நம்ம முடிக்க போறோம். நம்ம டோரிமான் கிட்ட தந்துடலாம். அவ்வளவுதாங்க, முடிக்க போறோங்க. முடிச்சிட்டோங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். இந்த பட்லு பையன் என்ன கிண்டல் பண்றாங்க. அவனுக்கு ஸ்டியரிங் எட்டாதான்ற மாதிரி. அந்த பட்லுக்கு வாய் வர வர ரொம்ப ஓவராயிருச்சு. அவன் வரட்டும், அவனை கவனிச்சுக்கிறேன். என்கிட்ட ஒரு மேஜிக் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினை வச்சு அந்த பட்லுவை குரங்கா மாத்தி விட்டுறேன். அப்பதான் அவன் திருந்துவான். சரி மக்களே, எனக்கு என்ன கார் தான் கிடைக்குதுன்றதா போய் பாத்துடலாமா? எனக்கு ப்ளூ கலர் கார் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா எனக்கும் எல்லோ கலர் கார் தாங்க கிடைச்சிருக்கு. இது என்னங்க எர்பி கார் மாதிரி இருக்கு. எர்பின்னு ஒரு படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த கார் மாதிரி இருக்குங்க. பரவாயில்லப்பா, இந்த கார் கூட எனக்கு ஓட்ட வசதியா இருக்கு. நான் குள்ளமா இருக்கிறதுனால எனக்கு இந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு மக்களே. சூப்பரா தாண்டி போறோம் பாத்தீங்களா. பரவாயில்ல. அந்த பட்லு என்ன, ஐயோ, பட்லுவை பத்தி பேச்சு எடுத்தோடனே வெல்றதுக்காக போயிட்டேனே. அந்த பட்லுவை பத்தி பேசவே கூடாதுங்க. எப்பாச்சா,
ஐயோ விழுந்துராத விழுந்துராத, எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி நின்று பினிஷிங் பாயிண்ட் வரைக்கும் உருண்டுட்டே போயிடுவான் போலயே. ஐயோ கீழே விழுந்துராத, கீழே விழாம போயிடு எப்படியாவது. ஐயோ பினிஷிங் பாயிண்ட் வரைக்கும் எப்படியாவது விழாம போயிடணுங்க. எப்பா நீங்க எல்லாரும் காரை ஓட்டிட்டு தான் போவாங்க, நான் உருண்டுட்டே போறேங்க. எஸ் பினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்து முடிச்சிட்டேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுறேன். எல்லாருமே சூப்பரா கார் ஓட்டினாங்க. இப்ப அடுத்ததான் நான் தான் கார் ஓட்ட போறேன். நான் அந்த அளவுக்கு நல்லா காரை ஓட்டிடுவேனா? எனக்கு என்ன மாதிரி கார் வரப்போகுதுன்னே தெரியலையே. அடுத்து யார் யாரெல்லாம் போக போறாங்க? டானு, அதுக்கப்புறம் மோட்டோ இருக்கான், சின்சான் இருக்கான். இவங்களுக்கு முன்னாடி நான் தான் போக போறேன்னா எனக்கு என்ன மாதிரி கார் வரப்போகுதுன்னு தெரியலையே. என் ஐட்டுக்கு ஏத்த மாதிரி கார் வந்ததுன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டாங்கப்பா, நானும் நல்லா பண்ணிடணும்ப்பா. எப்படியாவது கடவுளே எனக்கு சூப்பர் காரா கிடைக்கணும்ப்பா. எப்பா கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எனக்கு ஒரு சூப்பரான கார் தான் கிடைச்சிருக்கு. கார் இல்லங்க, இது ஆம்புலன்ஸ் மாதிரியான ஒரு வண்டி தாங்க கிடைச்சிருக்கு. பரவாயில்லப்பா, என் ஐட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வண்டி கிடைச்சிருக்கு. இந்த வண்டியை பேலன்ஸ் பண்றதாங்க கஷ்டமா இருக்கு. ஐயோ ஐயோ எப்பா தாண்டி வரேன் மக்களே. இந்த காரை வச்சு நான் இப்படியாவது ஜெயிச்சிடணும் மக்களே. இதை தாண்டி எப்பா தாண்டி போயிட்டு இருக்கனே. நல்ல வேலை இப்ப வரைக்கும் வண்டிக்கு எந்த ஒரு சேதாரமும் வரல. எப்படியாவது தாண்டி போயிடணும். ஐயோ கண்ட்ரோல் பண்ணது கஷ்டமா இருக்கு மக்களே. தாண்டி போயிடு. இந்த வண்டியை நான் என்ன எப்படி ஓட்டுறதுன்னே தெரியலையே. ஐயோ ஏறக்குறைய பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா பினிஷிங் பாயிண்ட் பக்கத்துல தெரியுது மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். அடுத்த சின்சான் தான் ஓட்ட போறான்னு நினைக்கிறேன். சரி சின்சான் கிட்ட நம்ம தந்துடலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். பென்டென் பாருங்களாங்க, ஈஸியா முடிச்சிட்டான். இந்த இடத்துல ரொம்ப பயந்த மாதிரி பேசிட்டு இருந்தான், ஆனா ஈஸியா முடிச்சிட்டான். பிராங்க்லின் மட்டும் தான் 2 கார் யூஸ் பண்ணா, மத்த எல்லாருமே ஒவ்வொரு வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பிராங்க்லின் மாதிரி 2 கார் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன மாதிரியான வண்டி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வண்டி எப்படி வரும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வண்டி மொக்கையா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் வண்டி சூப்பரா எடுத்துடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரேஸ்லாம் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வண்டி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு சூப்பர் கார் தாங்க வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி சரியான கார் வரலனா செகண்ட் சூப்பரான காரா எடுக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்ததே சூப்பரான காரா தான் வந்திருக்கு. இது பாருங்க என்ன ஸ்பீடு போகுது பாருங்களேன் இந்த காரு. எப்பா செம்மையா போதுங்க இந்த காரு. எப்பா இது பாருங்களேன், எல்லாரையும் விட நான் தான் சூப்பரா போயிட்டு இருக்கேன். ஐயோ சொன்ன கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஓவர் கான்பிடென்ட்டா பேசினாதான் இந்த மாதிரி ஆகுதுங்க. இந்த காரை வச்சு முதல்ல ரேஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு காரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். நான் 2 கார் யூஸ் பண்ண போறேன். எல்லாருமே ஒவ்வொன்று தானே யூஸ் பண்ணாங்க. அந்த பிராங்க்லின் பையன் மட்டும் 2 யூஸ் பண்ணாங்க. நம்மளும் பிராங்க்லின் மாதிரி 2 காரை யூஸ் பண்ணலாம். அப்பா ஆல்மோஸ்ட் முடிக்க போறேங்க. பாருங்க சுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கேன் பாருங்க. இது பாருங்க ஐயோ அப்பா முடிச்சிட்டேனா? முடிச்சிட்டேன். எஸ் நான் முடிச்சிட்டேன். இப்ப அடுத்த காரை நம்ம டிரைவ் பண்ணலாமா? அடுத்த கார் என்ன? ஐயோ அடுத்த காருக்கு பதிலா வேற ஒரு வேன் தந்திருக்காங்க. நான் சூஸ் பண்ணலாம்னு நினைச்சா அவங்க தாங்க தந்துட்டாங்க இந்த இதை. சரி நமக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி நல்ல கார் வந்துருச்சுல்ல, அதுவே போதுங்க. இது பாருங்க இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்றது செம்ம கஷ்டம். ஐயோ இது பாருங்க சொன்னா வண்டியை கண்ட்ரோல் பண்றது செம்ம கஷ்டமா இருக்குங்க. இது பாருங்க என் கண்ட்ரோல்லயே வண்டி இல்லைங்க, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போகுது. நான் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இது பாருங்க பரண்டு விழுந்துட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ விழுந்துராத கீழே மட்டும் விழுந்துராத. எப்படியாவது அந்த பினிஷிங் பாயிண்ட்டுக்கு போயிடு. ஐயோ பினிஷிங் பாயிண்ட்டுக்கு போறது டவுட் மக்களே. கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே விழுந்துடக்கூடாது. நடுவுல கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப் வழியா கீழே விழுந்துடக்கூடாதுங்க. எப்படியாவது பினிஷிங் பாயிண்ட் கிட்ட போயிடணும். ஐயோ எது நடக்கூடாதுன்னு நினைச்சா அது நடந்துடும் போலயே. கீழே விழுந்துட்டேன்னா ஐயோ இன்னும் வில்லுங்க. எப்பா இது பெரிய வண்டியா இருக்கிறதுனால இவ்வளவு நேரம் ஆயோ நான் கீழே விழாம இருக்கேன். இல்லைன்னா கீழே தாங்க விழுந்திருப்பேன். பாருங்க எப்படி போறோம் பாருங்க. பினிஷிங் பாயிண்ட்க்கு வந்துட்டேங்க. யாரையும் பினிஷிங் பாயிண்ட் கிட்ட வந்துட்டேன். ஐயோ எஸ் பினிஷிங் பாயிண்ட்க்கு வந்துட்டேங்க. சரி நம்ம இப்ப வண்டியை வந்து டான் கிட்ட தரலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டான் பேசுறேன். பரவாயில்லப்பா, இந்த சின்சான் பையன் நல்லா தான் வண்டி ஓட்டினான். ஃபர்ஸ்ட் ஒரு கார் ஓட்டினா செம்ம ஸ்பீடா போயிட்டான். ரெண்டாவது ஒரு பெரிய ட்ரக்கை தந்துட்டாங்க. அந்த குள்ள பையலால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாம கவுந்து விழுந்துட்டான். டே மோட்டோ, இப்ப நீயும் நானும் மட்டும் தான்டா பேலன்ஸ் இருக்கும். நான் போய் முதல்ல என்ன மாதிரி வண்டி வருதுன்னு பாக்குறேன். நான் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீ கண்டினியூ பண்ணு, சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோட்டோ கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். நமக்கு என்ன மாதிரியான காரு இல்ல ட்ரக் தராங்கன்றத போய் பாத்துடலாமா? நமக்கும் எல்லோ வண்டி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் பயந்த மாதிரி மோசமான வண்டி கிடைக்கல, ஒரு சூப்பரான கார் தான் கிடைச்சிருக்கு. இந்த கார் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. பாருங்களேன் எப்படி போயிட்டு இருக்க பாருங்க. செம்மையா போறேன் பாருங்க. தாண்டி போறேன் பாருங்க. ஜாந்தடான். ஐயோ என்னங்க என்னோட டைலாக்க சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிறண்டு போயிட்டு இருக்கேன். ஏங்க பாதிக்கு மேலதாங்க இந்த ரேஸ்ல பிரச்சனையே வருது. பாருங்க இப்ப கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்காங்க. ஸ்டியரிங் அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கு. இது பாருங்க அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்குங்க. சுத்தமா என்னால வண்டியை ஓட்ட முடியலங்க. எப்படி போயிட்டு இருக்கேன் பாருங்களேன். சுத்தி போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் போல. அந்த கேப் நடுவுல சின்னதா இருக்கா, அதனால ஈஸியா தாண்டி போயிடுறோம். பாருங்க ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். அந்த கேப் சின்னதா இருக்கு, யாருமே விழ வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிலாம் அந்த டான் பேசினா, கடைசியில பார்த்தா அந்த டானே அந்த கேப்ல விழுந்துட்டான். யாருமே விழவே இல்லைங்க, இந்த டான் மட்டும் தாங்க அந்த சின்ன கேப்ல போய் விழுந்துட்டான். காரை ஏடகடமா ஓட்டினா, அதனாலதான் ஏடகடமா விழுந்துட்டான்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படியாவது கார் வந்து அந்த ஃபினிஷிங் லைன் கிட்ட கொண்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டானுக்கு நல்ல கார் தான் கிடைச்சது, இருந்தாலும் சொதப்பிட்டான். நமக்கு என்ன மாதிரி கார் கிடைக்க போகுதுன்னு தெரியல. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல காரா கிடைக்கணும்ப்பா. அவங்களா சூஸ் பண்ணி தான் தராங்கங்க. ஐயோ, என்னங்க கொஞ்சம் பெரிய காரா தந்திருக்காங்க. இந்த காரை வச்சு நான் ஃபினிஷிங் லைனுக்கு போயிடுவேனா? அந்த டான் மாதிரி அவுட் ஆயிடக்கூடாதுங்க. எப்படியாவது ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு போயிடணுங்க. இப்போ வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கேன். எப்படியாவது ஃபினிஷிங் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா. ஐயோ, என்னங்க இது, வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டான் மாதிரி வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருச்சுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி திரும்பி வண்டியை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். எப்பா, போயிருவேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு. எங்க ஏறக்குறைய ஃபினிஷிங் பாயிண்ட்டை நோக்கி தாங்க வந்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா அது பாருங்க, கீழே விழுந்துட்டாங்க. இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது நம்ம தாண்டிட போறோம். திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வர ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வண்டியில போய் நான் கீழே விழுந்துட்டேன்ல, அவுட் ஆயிட்டு இந்த கேமை முடிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது நம்ம தாண்டி தான் இந்த கேமை முடிக்கணும். நான் அதுக்காக தான் திரும்பி கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். லைக் போடாதவங்க லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இந்த ரேஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க. வீடியோவை பாக்குறீங்க, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் மக்களே, நீங்க ஜாலியா பார்க்கலாம். இது பாருங்க, ரேஸை முடிக்க போறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரேஸை நான் முடிக்க போறேன்ல, திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சு